Dear students, today we are going to discuss about construction techniques and practices unit 2 university questions. நான் இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு 7 யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, எந்தெந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து லிஸ்ட் டிஃப்ரெண்ட் போன்ஸ் இன் மேசன்ட்ரி அண்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். இது வந்து லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின். நமக்கு தெரியும் பாண்ட்ஸில் வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி அண்ட் பிரிக் மேசன்ட்ரி ரெண்டுமே படிச்சிருக்கோம். ஸ்டோன் மேசன்ட்ரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு தான் நம்ம அதை டிவைட் பண்ணியிருப்போம். ஒன்று ரபிள், இன்னொன்று ஆஷ்லர் இருக்கும். ரபிளில் பார்த்தீங்கன்னா ரேண்டம், ஸ்கொயர், பாலிகனல், ஃபிளனித், ட்ரை ரபிள் அதெல்லாம் இருக்கும். ஆஷ்லர் ஃபைன், ஆஷ்லர் ஷாம்ஃபர்ட் இது ரெண்டு இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரிக் வந்து நமக்கு ஓரளவு தான் தெரியும், ஏன்னா நம்ம சிலபஸில் அது கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்க பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர், ஹெட்டர், இங்கிலீஷ், ஃப்ளம்மிஷ், ஜிக்ஸாக் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் நோட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் scaffolding? List and explain the different types of scaffolding. நமக்கு தெரியும் ஸ்கேஃபோல்டிங் பொறுத்தளவு ஃபஸ்ட் அதோட டெஃபினிஷன் எழுதணும். அது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர், அது நமக்கு தெரியும். தென் அதோட டைப்ஸ் சிங்கிள், டபுள், கேன்டிலிவர், சஸ்பெண்டட், ஸ்டீல், இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போவுமே அதில் என்னெல்லாம் நோட் பண்ணணும்னா அதோட பார்ட்ஸஸ்லாம் நோட் பண்ணுவோம்ல. ஸ்டாண்டர்ட், புட்லாக், லெட்ஜர், டோபோர்ட், பிளாட்ஃபார்ம் இதெல்லாமே இருக்கும். தென் ஸ்டாண்டர்டுக்கும் அந்த பில்டிங்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு டைப்புக்குமே நம்ம வந்து நோட் பண்ணுவோம், அது பார்த்துக்கோங்க. தென் கேன்டிலிவர் டைப் போகும்போது நீடில் பீம் இருக்கும், அதை மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு மினிமம் 4 டைப்ஸை டயக்ராமோட நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். தேர்டு கொஸ்டின் வந்து கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 5 இன் டீட்டெயில். ஃப்ளோரிங்கில் எப்போவுமே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் இருக்குல்ல, மட், பிரிக், கான்க்ரீட், மொசைக், டிம்பர், ஆஸ்பல்ட், இந்த மாதிரி அந்த டைப்ஸில் வந்து எனி 5 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5ல் டயக்ராம் போட்டுட்டு அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன பர்பஸ்க்காக ஒவ்வொரு ஃப்ளோரிங்க்கும் என்னென்ன பர்பஸ் இருக்குது, என்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 5 டைப்ஸ் எழுதும்போது நிறைய டைம் ஆகிடும். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் வந்து லிஸ்ட் தி ஃபயர் ப்ரொடக்டிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் பில்டிங். ஃபயர் ப்ரொடக்டிவ் பொறுத்தளவு நம்ம வந்து காசஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், எதனால ஃபயர் ஹசார்ட்ஸ் அக்கறை ஆகுது அப்படின்றது. அண்ட் தென் வந்து அதோட ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணால் ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் தென் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது கூட அலாரம் சிஸ்டம், 2 பிரிக் திக்னஸ் இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர், அது முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். பட் இதில் வந்து 3 கொஸ்டின் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அது தகுந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூஃபோட ஒரு 4 to 5 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும். அண்ட் தென் வந்து டிஸ்கிரைப் எனி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸ்கேஃபோல்டிங்கில் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். சிங்கிள், டபுள் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதோட பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, தென் அதோட டிஸ்டன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கா, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் எழுதினா போதும். தென் 6th கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டேம் ப்ரூஃப் கோர்சஸ் அண்ட் பில்டிங் ஃபவுண்டேஷன். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நான் வந்து செப்பரேட்டாக எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். பட் அதுலேருந்து ஷார்ட் பண்ணி இப்போ 8 மார்க்கில் மீன்ஸ் 13 மார்க்கில் 2 பார்ட்டாக கேட்குறாங்கன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கோ. டேம்ப் ப்ரூஃபில் எப்போவுமே நம்ம வந்து டெஃபினிஷன் நோட் பண்ணோம். அண்ட் தென் காசஸ் ஆஃப் டேம்ப்னஸ், என்ன காசஸ்னால வருது, தென் டேம்ப் ப்ரூஃபோட மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், தென் மெத்தட், இது 4 பார்ட்டாக எழுதணும். மெத்தடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வால் டேம்ப் ப்ரூஃப் மெத்தட் அண்ட் இன்டர்னல் வால், அண்ட் தென் ஏர் ட்ரைன், டேம்ப் ப்ரூஃப் ஃபார் பேஸ்மெண்ட் அண்ட் ஃப்ளோர், இது எல்லாமே அதோட மெத்தட்ஸ். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பார்ட்டில் நீங்கள் படிக்கணும். மீன்ஸ் டெஃபினிஷன், காஸ், மெட்டீரியல் அண்ட் மெத்தட்ஸ். ஃபவுண்டேஷன் பொறுத்தளவு நமக்கு தெரியும் ஷாலோ அண்ட் டீப் இருக்குது. ஷாலோவில் வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், ஐசோலேட்டட் ஃபூட்டிங், கம்பைன்ட், கேன்டிலிவர் இதெல்லாம் படிச்சிருப்போம். அண்ட் தென் வந்து டீப்பில் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் பைல் ரெண்டுமே நமக்கு நல்லா தெரியும்.
வெல் பொறுத்தளவு பாக்ஸ் ஓப்பன் நியூமேட்டிக் கேசியன்ஸ் இது எல்லாமே யூனிட் 3லேயும் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் தென் அதோட காம்பனன்ட்ஸ் அதுவும் பார்த்துக்கணும். பைல் ஃபவுண்டேஷன்லேயும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் 2 பார்ட்டாக கேட்டதுனால ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். காமனாக கேட்டிருந்தாங்கன்னா ஷேலோ அண்ட் டீப், ஷேலோ தனியாக டீப் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க வித் டயக்ராமோட. 7th கொஸ்டின் வந்து ரைட் தி சீக்வன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் டீட்டெயில். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம யூனிட் 2ல் ஃபஸ்ட்டாக இருக்கும்ல அந்த பார்ட் ஃபுல்லாக தான் இதில் எழுதணும். ஃபஸ்ட்டு சைட் கிளியரன்ஸ்லேருந்து மார்க்கிங் எழுதணும். அது மார்க்கிங்கில் டைப்ஸ் ஃபுல்லாக எழுதுங்க. தென் எர்த் ஒர்க் அண்ட் தென் பிளானிங், இந்த 4 ப்ராசஸ் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எர்த் ஒர்க்கில் வந்து ஒவ்வொன்றுக்கும் கீழே நிறையா சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த் ஒர்க்கில் எடுத்துட்டோன்னா அதில் வெதரிங் பற்றி எழுதுவோம், தென் சேஃப்டி ப்ரிகாஷன் பற்றி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சப் ஹெட்டிங்கும் சேர்த்து எழுதிக்கோங்க. 8th கொஸ்டின் வந்து டிஃபைன் மேசன்ட்ரி அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி. இதில் வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கிறதுனால ஸ்டோன் மேசன்ட்ரி மட்டும் எழுதுனா போதும். வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதில் இருக்க 2 டைப், அதுக்கு கீழே உள்ள டைப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். கம்பேர் பிரிக் அண்ட் ஸ்டோன் மேசன்ட்ரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் எகைன் ஸ்டோன் பிரிக் ரெண்டுமே கம்பேர் பண்ணி எழுதுங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, எந்த மெட்டீரியல் தெரியும், இதில் பிரிக் அதில் ஸ்டோன். ஸோ அதோட உள்ளே இருக்க டைப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ஷார்ட் நோட்ஸில் நான் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. 10th கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அக்வஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபயர் ப்ரொடெக்ஷன் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அக்வஸ்டிக்கில் வந்துட்டு ஓகே அக்வஸ்டிக்ஸில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா எக்கோ அண்ட் ரிவர்பரேஷன் ஒன்று நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தட் மீன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் பற்றி படிச்சிருப்போம், அது வந்து எழுதணும். தென் இதில் ஃபுல்லாக வந்து சவுண்ட் சென்சேஷன் எப்படி மெஷர் பண்ணுறோம், அதாவது அதோட ஆரிஜின் அண்ட் ப்ரொபகேஷன் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதோட மெட்டீரியல் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எக்கோ அண்ட் ரிவர்பரேஷன் பற்றி எழுதுங்க. தென் அதோட மெத்தட், டபுள் வால் மெத்தட், கான்க்ரீட் ஃப்ளோட்டிங் அண்ட் தென் சஸ்பெண்டட் பாக்ஸ் டைப், இதெல்லாமே நம்ம மெத்தட்ஸில் படிச்சிருக்கோம் அக்வஸ்டிக்ஸ்க்கு, அது நோட் பண்ணிக்கோங்க. 11th கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இன் பிரிக் மேசன்ட்ரி வித் ஸ்கெச்சஸ். ஸோ திரும்பவும் பாண்ட்ஸே தான் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்களோ இப்போது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் அண்ட் பிரிக் ரெண்டுமே இருக்குங்க. இல்லை பிரிக் மட்டும் கேட்டிருக்கனால ஆக்சுவலாக நம்ம சிலபஸில் பிரிக் கொடுக்கல, இதனால ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 12 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இன் பில்டிங் வித் நீட் ஸ்கெச்சஸ். ஜாயின்ஸ் நமக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் 2 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ் பொறுத்தளவு நம்ம அதில் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைண்ட் அது 3மே எழுதுவோம். எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸ் சொல்லுவோம். அது எழுதும்போது அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனால் நடக்கிறது, அண்ட் தென் லென்த் எப்போ 12 மீட்டர்ஸ் எக்ஸீட் ஆகுதோ அப்போ நடக்கிறது, அதோட காசஸ் அதெல்லாம் எழுதுங்க. தென் அதில் வந்து மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் புக்கில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இன் பிரிக் மேசன்ட்ரி. திரும்ப பிரிக் மேசன்ட்ரி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த யூனிட்டில் மேக்ஸிமம் ஆஃப் என்ன நிறைய கேட்டிருக்காங்கன்னா மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர் நிறைய கேட்டிருக்காங்க, ஸ்கேஃபோல்டிங் கேட்டிருக்காங்க, ஜாயின் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜாயின்ஸ், ஃப்ளோரிங், டிபிசின்னு கேட்டாலும் டேம் ப்ரூஃப் கோர்சஸ் கேட்டாலும் ஒன்று தான். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு டைம் வந்து அக்வஸ்டிக்ஸ் அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து இதில் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.